பிப்ரவரி 4வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். முதற்தடவையாக ரேடியம் என்ற செயற்கை கதிரியக்க தனிமம் உருவாக்கப்பட்டது 1936. இலங்கை பிரித்தானிய பொதுநலவாயத்தின் கீழ் இலங்கை மேலாட்சி என்ற பெயரில் விடுதலை அடைந்தது 1948. நிப்போன் ஏர்வேஜ் விமானம் டோக்கியோ வளைகுடாவில் வீழ்ந்ததில் 133 பேர் உயிரிழந்தனர். 1966. சீனாவில் 7.3 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 2041 பேர் உயிரிழந்தனர். 1975. குவாத்தமாலா மற்றும் ஒண்டராசு நிலநடுக்கத்தில் 22,000 பேர் இறந்தனர். 1976. சிகாகோவில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதில் 11 பேர் உயிரிழந்தனர். 180 பேர் காயமடைந்தனர். 1977. இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அரசுத் தலைவராக ஜே.ஆர். ஜெயவர்த்தனா பதவியேற்றார். 1978. இசுரேலில் 2 உலங்குவானூர்திகள் வானில் மோதியதில் 73 பேர் உயிரிழந்தனர். 1997. ஆப்கானித்தானில் இடம்பெற்ற 5.9 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தில் 2323 பேர் உயிரிழந்தனர். 1998. யுகோசுலாவியா அதிகாரபூர்வமாக செர்பியாவும் மொண்டெனேகுரோவும் என பெயர் மாற்றம் பெற்றது 2003. மார்க் சக்கர்பெர்க் முகநூல் என்ற சமூக வலைத்தளத்தை ஆரம்பித்தார். 2004. ஒலியை மிஞ்சிய வேகத்தில் செல்லும் உருசிய இந்திய பிரமாசு ஏவுகணை ஒரிசா ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. 2000. வங்காள தேசத்தில் இடம்பெற்ற உலகின் மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனையில் 3 மில்லியனுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். 2000. டிரான்ஸ்ஆசியா ஏர்வேசு விமானம் தாய்வான் தலைநகர் தாய்பேயில் கீலுங் ஆற்றில் விழுந்ததில் 43 பேர் உயிரிழந்தனர். 2015. அமெரிக்கா மற்றும் பிரேசிலுக்குப் பிறகு 5 லட்சம் பதிவு செய்யப்பட்ட கோவிட்-19 இறப்புகளை தாண்டிய 3வது நாடாக இந்தியா ஆனது. 2022. மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் சிறுநீரகங்களை மனிதர்களுக்கு பொருத்துவதற்கான முதல் மருத்துவ பரிசோதனைக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA ஒப்புதல் அளித்தது. 2025.